சீமான் அவர்கள் கடந்த ஆண்டுகள் எல்லாம் பெரியார் அவர்களை பற்றி, தந்தை பெரியாரை பற்றி எப்படியெல்லாம் புகழ்ந்து பேசினார். இன்றைக்கு அந்தர் பல்டி அடித்து பெரியார் போன்ற பெரிய தலைவர்களை, தமிழ்நாட்டில் எல்லோரும் மதிக்கிற தலைவர்களை பற்றி எல்லாம், மறைந்த தலைவர்களை பற்றி இப்படி தரக்குறைவாக பேசுவது ஒரு அரசியல்வாதியாக எனக்கு கூட வெட்கக்கேடாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஐயநாதன் சொன்னதா நானும் ஏதோ ஒரு தொலைக்காட்சி புதிய தலைமுறையில வந்த பேட்டியை நானும் பார்த்தேன். இதற்கெல்லாம் திரு விஜய் அவர்கள் தான் பதில் சொல்லணும். ஐயநாதனுடைய கேள்வியுடைய உண்மைத்தன்மை எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு திரு விஜய் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. விஜய் தலைமையில வர கூட்டணிக்கு தான் கூட்டணி தான் அமைப்போம். தாவேக்காவோட தலைவர் விஜயோட தலைமையை ஏற்கிறவங்களோட தான் கூட்டணி சொல்லி நேற்று அறிவிச்சிருக்காங்க. அதான் அப்புறம் அந்த ஐயநாதன் சொன்னதுக்கு மக்கள் மத்தியில போய் ரீச் ஆனதுனால அதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. ஆமா, இல்ல அது எடப்பாடி தன் கூட இருக்கிறவங்க எல்லாம் இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. இத மாதிரி அவர் எங்க போயிட்டு இருக்குங்கிறது அவருக்கும் தெரியும்ல. அதனால அவர்களை ஏமாற்றுவதற்காக கூட்டணி வரும்னு சொல்றாரு. அந்த கூட்டணி எங்க சிலோன்ல உள்ள கட்சிகளோட அமைக்க போறாரு, இல்ல ஆந்திராவிலேயோ கேரளாவில் உள்ள கட்சிகளோட தான் அமைக்க முடியும். தமிழ்நாட்டு கட்சிகள் அவரோட எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்கு வரும்னு அவர் தானே சொல்ல போறீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி இதுல உள்ள கட்சிகள் உங்களுக்கு தெரியும். அவர் எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்காரு. அமையும் சொல்றது ஏதோ ஒரு தன்னை காப்பாற்றிக் கொள்வதையா சொல்லிட்டு ஏமாற்று வேலைன்னு சொல்றேன். இப்ப நீங்களே தான் சொல்றீங்க அவர் திரு விஜய் அவர்கள் கட்சியோட கூட்டணி கூட அவங்க எல்லாம் சொல்றாங்க. அவர் சேர்ந்தவர்கள் ஐயநாதன் இத மாதிரி ஒரு முயற்சி நடக்குது, அது விஜய்க்கு அது அவர் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், விஜய் இதுக்கு நீங்க அதுல மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதை விஜய் அவர்கள் புரிந்து கொண்டு அறிக்கை கொடுத்ததாக நான் அறிக்கை பார்க்கல. நீங்க சொல்றதை பார்த்தா எங்க தலைமையில கூட்டணி அமைன்னு சொல்லியிருக்காருங்கிறப்ப இப்ப பழனிசாமி சொல்கிறது, அங்க பழனிசாமி கூட இருக்கிற சிலர் சொல்வது உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியாது. அதாவது அம்மாவின் தொண்டர்கள் எல்லோரும் உணர தொடங்கிவிட்டார்கள். 24 தேர்தல்ல பழனிசாமி எடுத்த சுயநல முடிவால் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு கிடைத்தது என்பதும், தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கு பல தொகுதியில் வெற்றி பெற வேண்டியதை தடுத்து ஒரு தவறான முடிவால் அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மோடியின் ஆட்சி மீண்டும் 3வது முறையாக இந்தியாவில் வந்திருக்கிறது. அதுல தமிழ்நாடு இடம்பெற்றிருக்க வேண்டியதை தடுத்து விட்டார்கள் பழனிசாமி. எல்லாருக்கும் தெரியுது. அது பொதுமக்கள் மாத்திரமல்ல, அது எல்லா அரசியல் தெரிந்தவர்கள், அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவருக்கும் தெரியுது. அதனாலதான் நான் சொல்றேன், என்னை பொறுத்தவரை எனக்குள்ள நம்பிக்கை திமுகவை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பலப்படும். அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் ஓரணியில் திரண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவார்கள். அம்மாவின் ஆட்சி மீண்டும் அமைவதற்கு அனைவரும் ஒன்று திரள்வார்கள், எங்களோடு ஒன்று திரள்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுல அவர் இருப்பாரா இல்லையாங்கிறது சொல்ற யூகங்களுக்கு எல்லாம் நான் போய் சொல்ல முடியாது. யாரு சீமான் பேசுறதெல்லாம் பெருசா இருந்துட்டு நீங்க என்ன கேட்கணும் அவர்கிட்ட? போன வருஷம் நீங்க இப்படி எல்லாம் தந்தை பெரியாரை பற்றி இப்படி உயர்வா பேசுனீங்களே, 6 மாதத்துல இப்படி ஒரு மனநிலை மாற்றத்துக்கு காரணம் என்ன? நீங்க அவரை கேள்வி இப்ப உள்ளது புரிதல் இல்லைன்னு அடுத்த 6 மாதத்துல சொல்லலாம். அதனால அவருக்கு புரிதல் எப்போ வருதுன்னு யாருக்கும் தெரியாது. அதாவது இன்றைய புரிதல், நேற்று எனக்கு ஒரு புரிதல், இன்றைக்கு ஒரு புரிதல், ஒரு கட்சியை வழிநடத்துகின்ற ஒரு பொறுப்புல இருக்கிற ஒரு பேசினாருன்னா அதை விட சிரிப்பு கூறுதல் வேற ஒண்ணும் இல்லை. இதே மாதிரி நகைச்சுவையான விஷயங்கள் எல்லாம் பேசி நீங்க உங்க நேரத்தையும் வீணடிக்க வேணாம். விமர்சனங்கள் இருக்கு, அது உண்மையா என்னங்கிறது நீங்க அவர்கிட்ட கேட்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.